Hello friends, welcome to our channel Coding Legends. So, இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளோட தேர்ட் செஷனான எம்பெடட் CSS பத்தி தான் பார்க்க போறோம். எம்பெடட் CSSனா என்ன, அது இன்லைன் CSS விட என்ன டிஃபரன்ஸ், எக்ஸ்டர்னல் CSS விட என்ன டிஃபரன்ஸ், இது மூணுத்துல எது பெஸ்ட், இந்த இன்டர்னல் இல்லைனா எம்பெடட் சிஎஸ்எஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான சின்டெக்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும், அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம இதை HTML போடலாம், அதுக்கு தனியாக ஒரு சிஎஸ்எஸ் பேஜ் வேணுமா, இல்லை HTMLலேயே இன்லைன் மாதிரி தனித்தனியாக போடுவோமா, இல்லை ஒன்றா சேர்த்து போடுவோமா, எல்லாத்தையும் நம்ம இந்த எம்பெடட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக சொல்ல போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் ஃபுல்லாக கோடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இதை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன், எம்பெடட்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்றதை முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து எம்பெடட் வீடியோக்கான ஃபஸ்ட்டு HTML எலிமெண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து எம்பெடட் இல்லைனா இன்டர்னல் CSSன்னு சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம ஃபார்மே செய்யலாம். நான் இதில் வந்து லேபிள்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பிடாக் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிடாக்ல வந்து நான் நேம்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்புட் ஃபீல்டு டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். திருப்பி பிடாக் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாஸ்வேர்டில் வந்து நெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டில் வந்து நான் டைப் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி நான் பட்டன் கொடுத்துட்றேன். பட்டனை ஸோ சப்மிட் பட்டன் சப்மிட் பண்ணும். நான் லாகின் கொடு. ஸோ கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இதோ வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டன் மட்டும் ஒரு பிஆர் டேக் போட்டு இறக்கணும், கரெக்டாக இருக்கும். 2 பிஆர் டேக்காக போட்டுக்கிறேன். இந்த பட்டன் இறங்கிடுச்சு பார்த்தீங்களா? இதான் நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ணது. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி CSS ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்பெடட் இல்லைனா இன்டர்னல் CSS. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடிக்கு கீழே வந்து நான் CSSல ஸ்டைல் டேக் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டைல் டேக் உள்ள வந்து நம்மளுக்கு என்னென்ன CSS வேணுமோ இப்போ எல்லாத்துக்கும் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபார்ம், ஸோ ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பார்டர் கொடுக்குறேன். பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2px ப்ளூ கொடுத்துக்கிறேன். சாலிட் ஏன் கொடுக்குறேன்னு போக போக பின்னாடி நான் பார்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும். கண்ட்ரோல் எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் இதுக்கு ஒரு பார்டர் வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே சென்டரில் வந்துடுச்சு. டாப்லேயும் பாட்டம்லேயும் கொஞ்சம் பேடிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 30px கொடுக்குறேன். இது ஒரு 50 மாற்றி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மார்ஜின். ஸோ மார்ஜின் வந்து ஸோ மார்ஜின் வந்து ஜஸ்ட் நான் ஒரு 50px கொடுத்து பார்க்குறேன். ஸோ மார்ஜின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிறது, இதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து பேடிங்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் பார்டருக்கு வெளியே வந்து மார்ஜின் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 2 பக்கம் இருக்க வித்தை நான் குறைக்க போகிறேன். எப்படி குறைக்கிறேன்னு பாருங்கள். இதோ பாருங்கள், பாக்ஸ் குட்டி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் இதே ஒரு 50 px போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் 80 px மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்க, இங்கே நான் வந்து 80 pxன்னு போட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இந்த லெஃப்ட்டு அண்ட் தென் ரைட்டுக்கு 80 px, டாப்ல இருக்கு பாருங்க, இது ரெண்டுமே 50 px. இப்படி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பி டேக் யூஸ் பண்ணலாம். பி டேக்ல வந்து சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம சைஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் நான் ஒரு 20 px தரேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பட்டனுக்கு நம்ம ஏதாவது கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். இது நார்மலாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது லைட்டாக வைக்கலாம். ஸோ நான் அக்வா ப்ளூ கொடுக்குறேன். கண்ட்ரோலைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துச்சு பாருங்கள், கலர் வந்தோடனே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லாகின் வந்து நம்ம லைட் ரெட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் பட்டன் கால் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பேக்ரவுண்ட் கலர் லைட் ரெட். ஸோ லைட் கோரல் நல்லா இருக்கு, ஐ திங்க் ஸோ. ஸோ அதை கண்ட்ரோலைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ண உடனே வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் பேசிக் நம்ம சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஎஸ்எஸ். நம்ம செஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிஸ்லேருந்து டெவலப் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நாங்கள் சிஎஸ்எஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம், ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.